நான் சொல்றத கவனமா கேளு. கல்யாணத்துக்கு போக முடியாததை நினைச்சு சத்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அனிதா, சித்தப்பா. மாப்பிள்ள கோயிலுக்கு கிளம்பிட்டாரா இல்லையா? காலையிலேயே ரெடி ஆயிட்டாரு சித்தப்பா. இந்நேரம் கோயில்ல இருப்பாரு. எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணிப்பாரு. கல்யாணம் நடக்கிற கோயிலை விட்டுட்டு வேற எங்கேயாவது கோயிலுக்கு போயிருந்தாலும் போயிருப்பாரு. நீங்க சொல்றதும் சரிதான் சித்தப்பா. அந்த மனுஷன் அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவாரு. ஹலோ அனிமா. யோ, எங்க இருக்க? தலையை அப்படியே லைட்டை திருப்பாரு. ஏமா, உன் வீட்டுக்காரர் கோயில இருப்பாருன்னு சொன்ன, இன்னும் ஒரு வீட்டை விட்ட கிளம்பல. இவர் கிளம்பி போயிருப்பாருன்னு நினைச்ச சித்தப்பா. என்ன அனிமா, எதுக்காக கால் பண்ண? யோ, இன்னும் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை காலையிலேயே பிரபுக்கு முன்னாடி போக சொன்னேன்ல. கோவிச்சுக்காத அனிமா, இதோ இப்ப கிளம்பிட்டேன். பிரபுக்கு முன்னாடி நீங்க கல்யாணத்துல இருக்கணும் மாப்ள. சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ, கிளம்பிட்டேன் மாமா. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. சித்தப்பா. அக்கா, அம்மா எங்க? கிச்சன்ல இருக்காங்க. மீ வரேன் பிரபு. என்ன? நான் மேரேஜ் போயிட்டு வரேன். டேய், சத்யா பாவண்டா. மாக்கா கல்யாணத்தை பார்க்கணும்னு அவளுக்கு மனசு நிறைய ஆசை இருக்கு போல இருக்கு. உனக்காக அவ வெளியில சொல்லாம மறைச்சு வச்சிருக்கா. அது எனக்கு தெரியும் மீ. ஆனா மாமா, சத்யாக்காவை உங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டு உங்க கூடவே கூட்டிட்டு வரலாம்ல. நீங்க இன்னைக்கு உள்ளது மட்டும் பாக்குறீங்க. ஆனா நாளைக்கு நடக்க போறதை நினைச்சு நான் பயப்படுறேன். மாமா, மாக்கான சத்யாக்கா கூட பிறந்த தம்பிக்கு மேல பாத்துக்கிட்டாங்க. கதிர், ரோடி பேபி அவங்க இடத்துல நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னாங்க. அதனால அவங்களை நினைச்சு நீங்க யாரும் இங்க ஃபீல் பண்ண வேணாம். மா, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். ஹவுல் பேபி, ஒரு நிமிஷம். இது மாக்கான் கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வச்ச பணம். கல்யாணம் முடிஞ்சதும் வீடு குடி போய் குடுத்தனம் நடத்த தேவையான பொருள்லாம் வாங்கறதுக்கு பணம் தேவைப்படும்ல. தவனாண்ட கொடுத்துரு. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிற விஷயத்த மாக்காவாண்ட சொல்ல வேணாம். அவன் கல்யாணத்தையே நிறுத்திடுவான். எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிச்சு அவனை தாலி கட்ட வச்சிருவாள் பேபி.
டே டிரைவர் ரெடியா? ரெடிடா. ஏங்க நானும் வரட்டுமா? ஏய் நல்லா வந்துருண்டி என் வாயில. நான் என்ன கல்யாணத்துக்கு வாழ்த்தவா போகிறேன்? நம்ம பையனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின அந்த சத்யாவை அந்த கல்யாணத்தில் வச்சு திரும்ப அவமானப்படுத்த போகிறேன்டி. இல்ல அந்த சத்யா அவமானப்பட்டு நிக்கிறத நான் என் கண்ணால பார்க்கணும்ல. அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம். உன் புள்ள ரெடி ஆயிட்டானா? அப்பா ரெடிப்பா. வாடா. வரமா? விளக்கேத்துங்கம்மா. சரி. சுபந்தவது கல்யாணி ஆயுள் ஆரோக்கிய சம்பிரதாயம். மச்சான் எல்லா ஏற்பாடும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ போய் ரெடியா போ. இல்லைடா இன்னும் சத்யா வரலையே. சத்யா வந்துட்டோம், அதுக்கப்புறம் நான் போய் ரெடியாக வரேன். டேய் சத்யா வந்தா நாங்க பாத்துக்கிறோம். நீ ரெடி ஆகாம இருக்கிறத பார்த்தா சத்யா எங்களாண்ட சண்டை போடும். நீ போய் ரெடி ஆகு மச்சான் போ. சரி பார்த்துப்பீங்களா? நாங்க பாத்துக்கிறோம். பார்த்துக்கலாம். ஐரே எல்லாம் ரெடியா? இதோ ரெடி ஆயிட்டு இருக்குப்பா. ஆரம்பிச்சுடலாம். சரி. இதா வேணும்னா சொல்றேன். சரிங்க ஐரே. வணக்கம் சார். வாங்க சார். வாங்க சார். வணக்கம். வாழ்த்துக்கள் மாக்கா. ஆமா சத்யா வரல. அப்புறம் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிற விஷயத்த மாக்காவாண்ட சொல்ல வேணாம். அவன் கல்யாணத்தையே நிறுத்திடுவான். எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிச்சு அவனை தாலி கட்ட வச்சிருவாள் பேபி. அது ரவுடி பேபி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணேன், அவங்க வந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்போ வந்துருவாங்க. நீங்க போங்க, நீங்க போய் ரெடி ஆகுங்க. சரிங்க சார். நீங்க உட்காருங்க. உட்காரு. நீங்க போங்க, நான் உட்காரேன். நீங்க போங்க. கல்யாண மாப்பிள்ள நீங்க போய் ரெடி ஆகுங்க. ஏய் சத்யா குமார் சீக்கிரம் சொல்லுங்கடா. யோ டேய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கல்யாண மாப்பிள்ள சும்மா சும்மா வந்துருக்க கூடாதுடா. நீ முதல்ல போ, ஐயர் கூடும்போது வா. சரிடா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா பந்தி கோயில்லையவா இல்ல ஹோட்டல் டோக்கன் கொடுப்பீங்களா? ஹோட்டல் டோக்கன் தான் சார். நீங்க போய் உட்காருங்க, அப்புறமா உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறோம். அளவு சாப்பாடு நமக்கு பத்தாது, அதனால 2 டோக்கனை நமக்கு கரெக்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணிடலாம் சார். நீங்க போய் உட்காருங்க. டேய் சத்யா ஃபோன் போடுறா.
சத்யா எங்க இருக்க? நான் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு வந்துடுறேன்டா. ஃபோன் வந்துருச்சு. பிரபு சார் அப்பயே வந்துட்டாரு. இன்னும் நீ வரலன்னு தான் ஃபோன் பண்ணேன். நான் செக்கப்பை முடிச்சுட்டு வந்துடுவேன்டா. மாக்கான் டென்ஷனாக இருக்கக்கூடாதுன்னு தான் அமுல் பேபியை முன்னாடி அமுச்சு வச்சேன். நீ மாக்கான்ட்ட சொல்லிடு, நான் வந்துடுறேன். சரி சத்யா. என்ன வேண்டா? சத்யா இப்போ வந்துடுமாடா. அவ மனசுக்குள்ள உள்ள ஃபீலிங்கை வெளியில காட்டாம எப்படி நடிக்கிறா பத்தியா? நடிக்கிறதுக்கு இவளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அதுலதான் இவ கில்லியாச்சே. டேய் அந்த பேனர் கிளிங்கடா. ஏய் இல்லைங்கடா, அவன் தான் ஏதோ கோவத்தில் சொல்றான், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. அறிவில்ல, நீங்க அதெல்லாம் ஒன்றும் கிளிக்க வேணாம். பேனரை கிழிச்சு தெரிஞ்சா சத்யா உஷாராயிடுவா. அதனால நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்து வந்த வேலையை சிறப்பா முடிக்கணும். தெரிஞ்சதா? சரிண்ணா. அதனால உன் கோவத்தை பேனர் மேல காட்டாத, சத்யா மேல காட்டு. என்ன? சரிப்பா. டேய் சத்யா ஒன்றும் வரல. நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன். நீ சத்யா ஃபோன் பண்ணு. இரு. டேய் பண்ண மாட்டேன். இப்போதானே மண்டை பொண்ணை ஃபோன் பண்ண. அதுக்குள்ள நீ பண்ற. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்டா. சரி 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 சத்யா, நீ சீக்கிரம் வந்துரு சத்யா. நான் வந்துருவேன்டா. நீங்க கல்யாணத்துக்கு வந்துருவாங்கள கவனிங்க. சரி 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 நீ சீக்கிரம் வந்துரு சத்யா. டேய் திட்டுதுடா. நாளே இருக்கு. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. தம்பி, மாப்பிள்ளைய போய் கூட்டிட்டு வாங்க. டேய் வாடா. கொடுத்த நேரம் வேற நெருங்கி நிறுது. அக்கா என்ன பண்ணுவானோ நினைச்சு டென்ஷன் ஆயிரம் இருக்குதே. இப்போ வந்துருவாங்க. மகாவிஷ்ணுவே நமஹ, மகாலட்சுமி நமஹ.
வீட்ல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவளை வீட்டை விட்டு அனுப்புனா அங்க பத்த வைக்கும். இங்க பாருமா, அங்க இருக்கிற உன் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் போட்டு சத்யா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கிற தகவலை வாக்காங்கிட்ட சொல்ல சொல்லு. சரிங்க சித்தப்பா, வாங்க. என்னடா ஊத்த நேரவே நெருங்கிட்டு இருக்கு, ஒன்னும் சத்தியம் ஆளக்கணும்டா. டேய், அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னுச்சு, ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் கேட்காம விட்டேன். ஹலோ அனிமா, எங்க பந்தியில இருக்கியா இல்ல சமையல் கட்டுல இருக்கியா? என்ன அனிமா, நான் என்ன கல்யாணத்துக்கு சமைக்க வந்தனா இல்ல சாப்பிடத்தான் வந்தனா? ஞாபகம் இருந்தா சரிதான். நீ மாக்காங்கிட்ட போய் சத்யா கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கிற விஷயத்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லு, புரியுதா? நல்லா ஏத்துற அனிமா. மாப்பிளைக்கு இப்ப கொடுக்க போறோம் பாரு அனிமா, இனிமா. மாலையை கட்டில் போட்டுக்கோங்க. இப்போ வந்துருவாங்க. பொண்ணை வர சொல்லுங்க. அம்மா போய் பொண்ணு அழைச்சிட்டு வாமா. சரி. அந்த சத்யா வர்ற மாதிரி தெரியலண்ணே. ஒருவேளை நம்ம வெயிட் பண்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. அண்ணே, கடைசி நிமிஷத்துல கூட வரலண்ணே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாக்கா மாக்கா, மாலை கழுத்துமா, உன்னை இப்படி மனக்கோலத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை இப்படி மனக்கோலத்தில் பார்க்கறது தான் சத்யாவோட ஆசை. ஆனால் சத்யாவுக்கு உன்னை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே, என்ன பண்றது? என்ன சார் சொல்றீங்க? சத்யா வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எப்படி சத்யா கொடுத்து வைக்காம போகும்? எனக்கு தெரிஞ்சு சத்யா இந்த கல்யாணத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. வர்றதுனா இந்நேரம் வந்திருக்கணுமேப்பா. பிரபு சார், சத்யா வந்துட்டு சொன்னீங்களே, ஏன் இன்னும் வரல?